ஆன்மீக கேள்வி சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிறது கையெழுத்தின் கீழே கோடு போடலாமா, இதனோட பலன் என்ன அப்படிங்கிறதா இந்த பதிவு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நாம் போடும் கையெழுத்துக்கு கீழே ஒரு கோடு போட்டால் வாழ்க்கையில் நேர்மறையான ஆற்றல் கிடைக்கும் என ஜோதிடர்கள் தெரிவிக்கிறாங்கங்க. ஒரே ஒரு கையெழுத்து தலையெழுத்தையே மாற்றும் என்கிறார்கள். கையெழுத்து போடுவதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஸ்டைலை பின்பற்றுறாங்க. ஒரு சிலர் இன்சியில் கையெழுத்தாக போடுவாங்க. ஒரு சிலரோட கையெழுத்தை பார்த்திங்கன்னா ஒரு கலை போல் ரொம்ப அழகாக இருக்கும். பெரும்பாலானவங்க கையெழுத்தின் கீழே தேதியையும் நேரத்தையும் போடுவாங்க. இது ரொம்ப பாதுகாப்பானதும் கூடங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வகையில் சிலர் கையெழுத்தின் கீழே கோடு வரைவதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க. கையொப்பின் கீழ் இரு கோடுகள் கூட வரைகிறாங்க. அதே போல் கையெழுத்தின் கீழே கோடு வரையலாமா, அந்த மாதிரி வரைஞ்சால் எத்தனை கோடு வரையலாம் அப்படிங்கிறத குறித்து தான் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. கையெழுத்துக்கு கீழே கோடு வரைவது அப்படிங்கிறது அந்த கோட்டின் அளவு திசையை பொறுத்து அது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான அல்லது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். கையொப்பத்தின் கீழ் நீண்ட கோட்டை வரைஞ்சிங்கன்னா அது உங்கள் நம்பிக்கையையும் முடிவெடுக்கும் திறமையையும் பலப்படுத்துது. வாஸ்துவின்படி கோடு கையெழுத்தை விட பெரிதாக வளைவு நெளிவு இல்லாமல் நேராக இருக்கணும்னு சொல்லப்படுதுங்க. ஒருவேளை கோடு உங்கள் கையெழுத்தை விட சின்னதாக இருக்குது, வளைவாகவோ இருந்துச்சுன்னா அது உங்கள் வாழ்க்கையில் குழப்பத்தையும் தடையையும் ஏற்படுத்திடும். பல பேர் கையொப்பத்திற்கு கீழே ஒன்றுக்கு மேற்பட்ட கோடுகளை போடுவாங்க. ஆனால் இது சரியில்லை, மங்களகரமானதும் இல்லைங்க. அதிகமான கோடுகள் வரைவது மனக்குழப்பத்தை தான் ஏற்படுத்துமா. அதே நேரத்தில் சிலர்னால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாதாமா. வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும். கையெழுத்தின் கீழே கோடு வெட்டப்பட்டாலோ இல்லைன்னா ஒரு வளைவு இருந்தாலோ அது வாஸ்துவின்படி நல்லதாக கருதப்படலையா. இதோட அர்த்தம் ஒருவரோட முன்னேற்றம் தடுக்கப்படலாமா. கையெழுத்துக்கு பிறகு கோடு போடும் பழக்கம் இருந்துச்சுன்னா அந்த கோடு உங்கள் கையெழுத்தை விட பெரிதாக இருக்கணுமாமா. அதே போல் கையெழுத்தை வச்சு ஒருவரோட குணநலன்கள் செயல்பாடுகள் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்தும் ஜோதிடத்தில் கணிக்க முடியும். கையெழுத்தில் நெருக்கமாக போடுவாங்க வெள்ளை மனம் கொண்டவங்களாம். அவங்க பெரும்பாலும் மற்றவங்க கிட்ட இருந்து ஆலோசனை பெறுவாங்க. மற்றவங்கள பற்றி அறிஞ்சு கொள்வதில் ஆர்வம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க. சுருக்கமாக சொல்லணுன்னா உளவு பார்க்கும் இயல்புடையவங்கன்னே சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.